திருச்சிராப்பள்ளியிலிருந்து. இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் NCERT சிலபஸில் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்களின் புற அமைப்பியல், இதில் தான் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வரதுனால அதை பற்றின ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு தரலான் இருக்கும். இன்னும் மார்ஃபாலஜி மீன்ஸ் the study of external structure of plant pots. தாவரங்களோட புற அமைப்பை பற்றி படிக்கிறது தான் மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. அதுவே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், உள்ளமைப்பை பற்றி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளமைப்பியல் என்று கூறுவார்கள். இந்த மார்ஃபாலஜியை ரெண்டாக பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, உடலப்புற அமைப்பியல். அனதர் இஸ் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி, இனப்பெருக்க புற அமைப்பியல் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கான். வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் ரூட், ஸ்டெம், லீஃபை பற்றி படிப்போம். ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் ஃப்ளவர், இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ரூட் அண்ட் சீட்ஸை பற்றி படிப்போம். இதை தவிர நம்மளுக்கு புக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்கா, ஃபேமிலிஸ் கொடுத்துருக்கா. இப்போ சும்மா பேசிக் ஐடியா மட்டும் தரேன். எங்கேருந்து ரூட் ஃபார்ம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி த ரூட் இஸ் originated from the radical portion of the embryo. This is very important. முளை வேர், அதுக்கு தான் ரேடிக்கல்னு பேர். அந்த ரேடிக்கல்லேருந்து தான் ரூட் ஃபார்ம் ஆகும். ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு தான். ஒன்று ஃபிக்ஸேஷன், இன்னொன்று அப்சார்ப்ஷன், ஊன்றுதல் மற்றும் உறிஞ்சுகின்ற பணியினை செய்யும். இந்த ரூட்டை ரெண்டாக பிரிச்சிருக்கா. டேப் ரூட் சிஸ்டம், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டைகாட், அண்ட் ஆஃப் ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மோனோகாட். ஆணிவேர் இருபத்தலை தாவரங்களில் காணப்படும், சல்லிவேர் ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படும்னு படிச்சிருப்பேன். இங்கே இந்த மோனோகாட்டில் இருக்கிறத அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ்னு கொடுத்துருப்பான். மோனோகாட்டை பொறுத்தவரையும் ஒருவித்தலை தாவரங்களை பொறுத்தவரையும் ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகிற எம்ப்ரையானிக் ரூட், கருவேர் கொஞ்ச நாள் தான் உசுரோடு இருக்கும். Soon it is replaced by the roots originated from the lowermost node. அதாவது மோனோகாட்டில் ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகிற ப்ரைமரி ரூட் சீக்கிரம் செத்து போயிடும். அதுக்கப்புறம் லோவர் மோஸ்ட் நோட்லேருந்து தான் அந்த ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அதனால் கொடுத்துருப்பா, the root is originated from any part of the plant body other than the radicle. We are calling it as adventitious roots. முளைவேரை தவிர தாவரத்தின் எந்த பாகத்திலிருந்தும் உருவானாலும் அவங்களை எல்லாத்தையும் வெற்றிட வேர்கள் என்று அழைப்பார்கள். ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன இங்கே புக்கில் கொடுத்துருக்குங்கிறதுனா, நார்மலாக 2 ஃபங்க்ஷன் தான் கொடுத்தோம். ஆனால் உன் புக்கில் என்ன கொடுத்துருக்கா, 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். ஒன்று ஃபிக்ஸேஷன், ஊன்றுதல். செகண்ட் இஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். படிச்சிருப்பேன். ரூட், ஹேர், த ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். அனாட்டமியில் படிச்சிருப்பேன். வேர் தூவிதான் நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சும். என்னென்ன ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் இன்வால்வ் ஆகுது, இம்பாபிஷன், டிஃப்யூஷன், ஆஸ்மாசஸ், அந்த 3 ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் இருக்கும். இதை தவிர டர்கர் ப்ரெஷர் வரும், ரூட் ப்ரெஷர் வரும், டிரான்ஸ்பிரேஷன் புல் வரும். இது எல்லாம் சேர்ந்து தான் அடிஷன், கொகிஷன் எல்லாம் சேர்ந்து தான் வாட்டரை அப்சார்ப் பண்ணி மேலே வரையும் கண்டக்ட் பண்ணுவா. ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அதோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னு தெரியும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிக்ஸ் பண்ணும் ஒரு இடத்துல. அதை தவிர உன் புக்கில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, ஸ்டோரிங் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். ரூட் டியூபர்ஸ் ஆர் டியூபரஸ் ரூட்னு படிச்சிருப்பேன் சின்ன கிளாஸில். அதாவது டேப் ரூட் சிஸ்டம் படிக்கிறப்ப கேரட், பீட்ரூட், ரேடிஷ்லாம் என்ன பண்ணுவா, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுவா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவள் டியூபரஸ் ரூட்டாக இருந்தாலும் அங்கே ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிஷ்யூ யாருன்னு உங்களுக்கு தெரியணும். பேரன் கைமா டிஷ்யூ விச் ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். அனாட்டமி இதையும் அலைன் பண்ணிக்கணும். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பேரன் கைமா இஸ் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் பேரன் கைமான்னு படிச்சிருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா, சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். நீங்கள் பிளான்ட் ஃபிசியாலஜி படிக்கிறப்ப க்ரோத் படிக்கிற சமயத்தில் நீங்கள் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னு படிச்சிருப்பேன். ஆக்சின்ஸ், ஜிபரலன்ஸ், சைட்டோகானின்ஸ், அப்சிசிக் ஆசிட், எத்திலின்லாம் படிச்சல் பாருங்களே. அந்த க்ரோத் ரெகுலேட்டரை செக்ரீட் பண்ணக்கூடிய வேலையும் இவங்க பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டோரேஜ் ப்ளஸ் சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு 3 நாள் கொடுத்து எதையான்னு தரலாம். ரூட்டில் என்னென்ன ரீஜன்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல தெரியும். இருந்தாலும் அதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டுக்காக போகிறேன்.
ஒன்று ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன், செல் பிரிதல், ரீஜன் ஆஃப் செல் எலாங்கேஷன், செல் பெரிதாறுதல், region of cell maturation, conversion of genetically similar cells into various tissues. அந்த region of cell division தான் நம்ம anatomy-ல meristematic tissue-னு படிச்சிருப்போம். Meristose means divisible. The cells are always in a state of cell division or continuous state of division. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படியே உனக்கு நான் படித்ததை ஞாபகப்படுத்தினேன்டா தாங்க, வேறு எதுவும் இல்லை. யூ ஆர் ஆல் வெரி வெல் ப்ரிப்பேர்டு. யூ ஆர் ஆல் கோயிங் டு ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ் இன் த நீட் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் சேர போகிறேன். ஃபாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும். அப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை அலைன் பண்ணிக்கோ, எப்பயுமே லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன், மெரிஸ்டமேட்டிக் ரீஜன், அங்கே யார் இருப்பா, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருப்பா, கண்டினியூவஸாக டிவைட் ஆவா. அதை சுற்றி ஒரு ரூட் கேப் இருக்கும். அப்போ ரூட் உள்ளே பெனட்ரேட் பண்ணுறப்ப அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அஃபெக்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை செய்வா. Then region of cell enlargement. Cell divide ஆனால் போராது, it should undergo elongation. If the protoplasmic content of the cell is increased, we are calling it as cell enlargement. உள்ளதோட protoplasmic content ஜாஸ்தி ஆகும். And finally maturation, the conversion of genetically similar cells into various tissues. ஒரே மாதிரி இருக்கிற செல் எல்லாம் வேரியஸ் டிஷ்யூஸாக மாறுறா பாருங்களேன், அதை தான் நம்மளுக்கு மெச்சுரேஷன்னு சொல்லுவா. அங்கே தான் ரூட் ஹேர்ஸ் இருப்பா. அந்த ரூட் ஹேர் ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன், இட் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் ட்ரைகோபிளாஸ்ட். எபிடர்மஸில், ரைசோடர்மஸில், எப்பிப்ளம்மாவில் ஒரு ஷார்ட் செல் இருப்பான். அந்த ஷார்ட் செல்லுக்கு பேர் ட்ரைகோபிளாஸ்ட்னு பேர். அதுலேருந்து தான் ரூட் ஹேர் ஒரிஜினேட் ஆகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கை படிச்சுட்டே வந்து எல்லாம் ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம், அது ரொம்ப முக்கியம். அந்த திம்பிள்னு கொடுத்துருப்போம். அந்த ஷேப் பார்க்குற சமயத்தில் திம்பிள் ஷேப்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். எங்கேனா ஆரம்பிக்கிறப்பே த ரூட் இஸ் கவர்ட் அட் த எபெக்ஸ் பை அ திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருப்பான். திம்பிள்லாம் ஒன்றும் கிடையாது. டெய்லர்ஸ்லாம் தைக்கிற சமயத்தில் ஊசி குத்திரிக்கக்கூடாதுன்னு, கையில் குத்திடக்கூடாதுன்னு ஒரு கேப் மாதிரி போட்டுருப்பான். அதுக்கு தான் திம்பிள். இந்த திம்பிள் ஷேப்புங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டெம் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த பிளமியூல் போர்ஷன். அது பிளமியூல்லேருந்து முளை குருத்துலேருந்து ஃபார்ம் ஆகும். அசெண்டிங் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் பாடி மேலே இருப்பா. அதில் பிரான்ச்சஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதெல்லாம் உனக்கு தெரியும். எது முக்கியம்? நோட் அண்ட் இன்டர்நோட், கணுவிடை பகுதி. The point of attachment of leaves on the stem is said to be node. ஒரு ஸ்டெம்ல எந்த இடத்துல லீஃப் ஒட்டின்னு இருக்கோ அதை நோட்னு சொல்லுவா. The distance between two successive nodes is said to be internode. அடுத்தடுத்த நோடுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை இன்டர்நோட். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இன்டர்கேலரி மெரிஸ்டம் இந்த நோடுலேயும் இன்டர்நோட்லேயும் இருப்பாங்கிறத லிங்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் that is plant physiology படிக்கிறப்ப ஹார்மோன் ஜிபரலின்ஸ்னு படிச்சிருப்பேன். the hormone gibberellin responsible for internode elongation. அந்த இன்டர்நோடு எலாங்கேஷனுக்கு காரணமாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஆக்சல் இருக்கும். ஆக்சலரி பட் டெர்மினல் பட் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சல்லாம் என்ன சார்? the angle formed between the petiole and the internode above is said to be axil. பீட்டியோல்லாம் இலையோட காம்புன்னு பேர். அந்த இலை காம்புக்கும் இன்டர்நோடுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதை தான் ஆக்சல் சொல்லுவா. அந்த ஆக்சலில் இருக்கிறது ஆக்சலரி பட், ஷூட் டிப்பில் இருக்கிறது டெர்மினல் பட். என்ன முக்கியம்? ஆக்சலரி பட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேட்டரல் க்ரோத் இன் பிளான்ஸ். செடி பக்கவாட்டில் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி டெர்மினல் பட் இருக்கு பாருங்களேன், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வெர்டிக்கல் க்ரோத். ஒன்று சைடில் வளர்கிறதுக்கு, இன்னொன்று நேராக வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த ஏபிக்கல் பட் இருக்கு பாருங்களே, அங்கே தான் ஆக்சின் இருக்கும். பிளான்ட் ஃபிசியாலஜி. Oxyon means to grow at low concentrations. It is responsible for elongation of stem and inhibits the growth of root. ஸ்டெம் எலாங்கேஷனுக்கு காரணமாக இருந்து ரூட்டோட க்ரோத்தை சப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோனை தான் நம்ம ஆக்சின்னு சொல்லுவோம். அதை ஏபிக்கல் டாமினன்ஸ், முனை ஆதிக்கம்னு ஒரு வார்த்தையை படிச்சிருப்பீங்க. அப்போ இதையும் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ ரெண்டு ஹார்மோனை இங்கே இன்டர்நோடு வர சமயத்தில் இன்டர்கேலரி மெரிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கணும், ஜிபரலின் ஞாபகம் வச்சுக்கணும், அதே மாதிரி ஆக்சின். நெக்ஸ்ட் லீஃப். Leaf may be defined as a green flat dorsiventral outgrowth of the plant body. ஒரு பிளான்ட்ல மேல் கீழ் வேறுபாடோட இருக்கிறத லீஃப்னு சொல்லுவான். நீ ஒன்னே கேட்கக்கூடாது, மோனோகாட் லீஃப்ல எடுத்துலாம் அது ஐசோபயலேட்ரல் டார்சிவென்ட்ரல் லீஃப்ஸ். மேல் கீழ் வேறுபாடு உள்ள இலை டைகாட்டில் இருக்கும். ஐசோபயலேட்ரல் மேலே கீழே ஒரே மாதிரி இருக்கும், அது மோனோகாட்டில் இருக்கும்னு மறந்துடாதீங்க.
பிரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அவங்க தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவா, நமக்கு வேணுங்கிற ஃபுட்டை தயார் பண்ணி தருவா. வேற என்ன, அங்கே தான் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். லாஸ் ஆஃப் வாட்டர் இன் வேப்பர் ஃபார்ம், நீரானது ஆவியாக வெளியேறும், அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் பேர். அண்ட் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச். ஆக்சிஜன் உள்ள வரும், கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும், கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகும், ஆக்சிஜன் வெளில வரும். டியூரிங் photosynthesis, entry of carbon dioxide and liberation of oxygen. During respiration, entry of oxygen and liberation of carbon dioxide. இதெல்லாம் நடக்கும். இது லீஃபில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாத்தோட முக்கியம், ரொம்ப முக்கியம். லீஃபில் 3 பார்ட் சொல்லியிருப்பா. லீஃப் பேஸ், petiole and the leaf blade or the lamina. அது முக்கியம் இல்லை. பல்வைனஸ் லீஃப் பேஸ், லெகுமினோசே, ஃபேபேசி, பல்சஸ் ஃபேமிலி குடும்பத்தை எடுத்துட்டோன்னா அதோட லீஃப் பேஸை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்வோலனாக இருக்கும். Swollen leaf base is otherwise called as pulvinous leaf base, characteristic feature of the family Leguminosae or Fabaceae. Fabaceae குடும்பத்தில் அந்த லீஃப் பேஸ் மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்கும், அதுக்கு பல்வைனஸ், அதை புல்ல இலையடின்னு சொல்லுவாள். மோனோகாட் எடுத்துட்டேன்னா the leaf base is modified into leaf sheath. இலை அடிப்பகுதி ஒரு உரை மாதிரி மாறி இருக்கும். வாழை மரத்தோட இலையை பிச்சேன்னா பட்டை மாதிரி வருது பாருங்களே, அதுக்கு லீஃப் ஷீட்னு பேர். அப்புறம் லீஃபு கீழே ப்ரொஜெக்ஷன்ஸ் இருப்பா, அதுக்கு ஸ்டிப்யூல்ஸ்னு பேர், இலையடி செதில்கள்னு சொல்லுவா. என்ன முக்கியம், ஸ்டிப்யூல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டைகாட் அண்ட் ஸ்டிப்யூல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் மோனோகாட். ஸ்டிப்யூல்ஸ் இலையடி செதில்கள் டைகாட்டில் இருக்கும், மோனோகாட்டில் இருக்காதுங்கிறத முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இது உன் புக்கில் கொடுத்துருக்கான். அப்புறம் வேறு என்ன, நான் என்சிஆர்டி போகிறேன், நிறையாலாம் உங்களுக்கு போலப்பா. அப்புறம் என்ன இருக்கும், லீஃப் பிளேட் ஆர் த லேமினாலாம் உங்களுக்கு தெரியும். இலைத்தாள் சொல்லுவோம். அதில் மிட்ரிப் இருக்கும், மைய நரம்பு, சைடில் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் இருப்பான். நரம்புகளும் சின்ன நரம்புகளும் இருக்கும். பரிசையில் முக்கம் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் ஆர் நதிங் பட் த வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் த கண்டக்டிங் டிஷ்யூஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஸ்கெலட்டன் ஆஃப் த லீஃப் பிளேட். அந்த நரம்பு உள்ளதான் ஜைலமும் ஃப்ளோயமும் இருப்பா. அவங்க தான் வாட்டரையும் மினரலையும் கண்டக்ட் பண்ணுவா. அங்கே தயாரான ஃபுட்டை வெளில எடுத்துன்னு வருவா. அதை பார்க்கறதுக்கு நமக்கு எலும்பு கூடு இருக்கிற மாதிரி லீஃபோட எலும்பு கூடா அது இருக்கும். So midrib veins and veinlets are nothing but the vascular tissues or the conducting tissues, also known as the skeleton of the leaf blade. Okay, அதான் முன்னாடி கொடுத்துருக்கான். Then venation. Venation-னா நரம்பமைவுன்னு சொல்லுவா. The mode of arrangement of veins and veinlets in the leaf blade or the lamina is said to be venation. ஒரு தாவர தண்டில் இலையில, தண்டில் இருக்க இலையில நரம்புகள், சிறு நரம்புகள் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதை வீனேஷன் சொல்லுவாள். இங்கே ரொம்ப உங்களுக்கு குழப்பலை. ரெட்டிகுலேட் வீனேஷன் வலைப்பின்னல் நரம்பமைவு, டைகாட் இருபத்திலையில் இருக்கும். பேரலல் வீனேஷன் மோனோகாட்டில் இருக்கும். அது நட்டு ஞாபகம் வச்சுக்கோ. ரெட்டிகுலேட் வலைப்பின்னல், டைகாட் இருபத்தலை தாவரங்கள், பேரலல் இணைப்போக்கு மோனோகாட் ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். தென் டைப்ஸ் ஆஃப் லீஃப். ஒன் இஸ் சிம்பிள் லீஃப், another is காம்பவுண்ட் லீஃப். தனி இலை கூட்டிலை. அப்படின்னா என்ன சார், இது இலையோட காம்புன்னு வச்சுக்கோங்க. காம்போட நுனியில் ஒரே ஒரு பிளேடு இருந்தால், லீஃப் பிளேடு இருக்கு பாருங்களே, மேலே இருக்கிறது தான் லீஃப் பிளேட் சொல்லுவோம். த ஸ்டாக் ஆஃப் த லீஃப் ஆர் த petiole with only one leaf blade, we are calling it a simple leaf. அதாவது இலைக்காம்பில் ஒரே ஒரு இலைத்தாள் இருந்தால், லீஃப் பிளேடு இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் லீஃப்னு பேர். நிறையா லீஃப்லெட் இருந்தால் அதுக்கு பேர் காம்பவுண்ட் லீஃப்னு பேர். அதான் இங்கே ஆரம்பித்து கொடுத்துருக்கான். என்ன முக்கியம் அப்படின்னா, இது சிம்பிள் லீஃப், இப்போ காம்பவுண்ட் லீஃப்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு குட்டி இலை, இங்கே ஒரு குட்டி இலை, இந்த பக்கம் வேப்பிலை மாதிரி குட்டி குட்டி இலையாக இருக்கும், அதுக்கு லீஃப்லெட்னு பேர். சிம்பிள் லீஃப் எடுத்திருந்தாலும் சரி, காம்பவுண்ட் லீஃப் எடுத்திருந்தாலும் சரி, அதோட ஆக்சலில் ஆக்சலரி பட் இருக்கும், அதோட இலை கோணத்தில் கோணம் மட்டும் இருக்கும். ஆனால் லீஃப்லெட் இருக்கு பாருங்களேன், சின்ன இலை, அதோட ஆக்சலில் உங்களுக்கு ஆக்சலரி பட் இருக்காது. அப்போ லீஃபுக்கும் லீஃப்லெட்டுக்கும், இலைக்கும் சின்ன இலைக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஆக்சல் ஆஃப் த லீஃப்லெட் ஆக்சலரி பட் இஸ் ஆப்சென்ட். அதாவது சிற்றிலையின் இலை கோணத்தில் கோணமொட்டு காணப்படாது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். காம்பவுண்ட் லீஃபை ரெண்டாக பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் பின்னேட்லி காம்பவுண்ட்னு சொல்லுவோம். பார்க்கறதுக்கு வேப்பலை மாதிரி ரெக்க மாதிரி இருக்கும். பின்னேனா ஃபெதர்னு அர்த்தம். அந்த பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் நம்மளுக்கு நீம் கொடுத்துருக்கான். அசாடிரெக்டா இண்டிகா, வேப்ப மரம் இருக்கு பாருங்களே, அது சொல்லியிருக்கா. அடுத்தது பால்மேட்லி காம்பவுண்ட் அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் விரல்கள் இருக்கிற மாதிரி,
அதாவது leaflets are arranged like fingers on the palm. உன்னுடைய உள்ளங்கையில் விரல்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு palmate leaf compound leafனு பேர். Silk cotton அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கா. ஸோ தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபில்லோடாக்சி, இலை அமைவுன்னு சொல்லுவாள். ஃபில்லம் அப்படின்னா லீஃப்னு அர்த்தம். டாக்ஸஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்னு அர்த்தம். த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் செட் டு பி ஃபில்லோடாக்சி. அதாவது தண்டில் இலை எப்படி அமைஞ்சிருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபில்லோடாக்சின்னு சொல்லுவோம். இதோட அட்வான்டேஜ் என்ன? இட் ப்ரிவெண்ட் ஓவர் க்ரௌடிங் அண்ட் ஷேடிங் ஆஃப் லீவ்ஸ். செடி இலை நெருக்கமாக அமையிறது தடுக்கப்படும், ஷேடு நிழல் விழாமல் தடுக்கும். இட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு கெட் மேக்ஸிமம் சன்லைட் அண்ட் ஏர். அந்த பிளான்ட்டுக்கு நிறையா சன்லைட் கிடைக்கிறதுக்கும் ஏர் கிடைக்கிறதுக்கும் இந்த ஃபில்லோடாக்சி தான் ஹெல்ப் பண்ணுவோம். நிறையா டைப் இருக்கும். புக்கில் 3 கொடுத்துருக்கோம். ஆல்டர்னேட், ஆப்போசிட், டெர்னேட், வேர்ல்டு, ரேடிக்கல்லாம் நிறையா இருக்குது. சிம்பிளாக சொல்லிடுறேன். உன் புக்கில் கொடுத்துருக்கிறது ஆல்டர்னேட் கொடுத்துருக்கா, ஆப்போசிட் கொடுத்துருக்கா, வேர்ல்டு கொடுத்துருக்கா, டெர்னேட்டு தரல. இதை மட்டும் பார்ப்போம். ஆல்டர்னேட்னா என்ன சார்? நோடு வித் ஒன் லீஃப். சிம்பிள். ஒரு நோடில் ஒரே ஒரு லீஃப் இருந்தால், யூனோ நோட் த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் தட் டு பி நோட். கனு அப்படி சொல்லுவா. கனுவில் ஒரே ஒரு லீஃப் இருந்தால் ஆல்டர்னேட். கனுவில் 2 லீஃப் இருந்தால் ஆப்போசிட். கனுவில் 3 லீஃப் இருந்தால் டெர்னேட். நோடில் மோர் தேன் 3 லீவ்ஸ் இருந்தால் வேர்ல்டு ஃபில்லோடாக்சின்னு சொல்லுவான். ஸோ உன் புக்கில் 3 தான் கொடுத்துருக்கான். ஆல்டர்னேட்டுக்கு எக்ஸாம்பிளாக மஸ்டர்ட், சன்ஃப்ளவர், சைனா ரோஸ், செம்பருத்தியை கொடுத்துருக்கா. ஆப்போசிட்டுக்கு கேலோட்ரோபிஸ் அண்ட் கோவா, கொய்யாப்பழம், அந்த செடியை கொடுத்துருக்கா. வேர்ல்டு ஃபில்லோடாக்சிக்கு ஆல்ஸ்டோனியா அப்படின்னு ஒரு பிளான்ட்டை கொடுத்துருக்கா. அப்போ ஆல்டர்னேட் ஃபில்லோடாக்சி உனக்கு எக்ஸாம்பிள் சைனா ரோஸ், மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவர். ஆப்போசிட் ஃபில்லோடாக்சி கோவா அண்ட் கேலோட்ரோபஸ். டெர்னேட் இல்லை உனக்கு, டெர்னேட்டுக்கு நீரியம் வரும், அரளி செடி வரும். வேர்ல்டு ஃபில்லோடாக்சி ஆல்ஸ்டோனியா கொடுத்துருக்கா. ஸோ தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பிக் அவுட் த கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் பேர் கேட்கறதுல இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. நெக்ஸ்ட் இஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். தனியாக இருந்தால் பூ சொல்லுவான். If the flowers are present in clusters in a common axis, we are calling it as an inflorescence. தனியாக இருந்தால் பூ ஒரு குச்சி மாரி இருக்கிறதுல நிறையா ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோயே, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டேட் போர்டில் நிறையா கொடுத்துருப்பா. என்சிஆர்டிக்கு ரொம்ப சிம்பிளாக 2 கொடுத்துருக்கான். ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ் மீன்ஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் கிளஸ்டர்ஸ் இன் எ காமன் ஆக்சஸ். சின்ன குச்சியில் நிறையா பூ இருப்பா. The stalk of the inflorescence, the central axis of the inflorescence is said to be rachis or peduncle, and stalk of the flower is said to be pedicel. தமிழில் மஞ்சரி சொல்லுவான். நடுவில் இருக்கிறதுக்கு மஞ்சரி காம்பவுன்னு பேர். சைடில் பூலாக இருப்பா. ரெசிமோஸ், சைமோஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சால் முடிஞ்சு போடுது. ரெசிமோஸ் வளர்ந்துட்டே இருக்கும். The inflorescence axis is indeterminate or indefinite in growth. It continues to grow for a long time. ரெசிமில் மஞ்சரியோட அச்சு வளர்ந்துட்டே இருக்கும். In cymose inflorescence, the inflorescence axis is determinate or definite in growth. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வளரும். In racemose inflorescence, the flowers are arranged in acropetal succession. Matured flowers கீழே இருப்பா, young flowers மேலே இருப்பா. The arrangement of flowers acropetal. In cymose inflorescence, the flowers are arranged in basipetal succession. மெச்சூர்டு ஃப்ளவர் மேலே இருப்பா, யங் ஃப்ளவர்ஸ் கீழே இருப்பா. வெரி சிம்பிள். ஆக்ரோபீட்டல்னா பெரிஃபெரி டு த சென்டர். அதேமாரி இங்கே என்ன சொன்னேன், சென்ட்ரிபீட்டல் சொன்னேன், சாரி ஆக்ரோபீட்டல். இங்கே பேசிபீட்டலில் சென்டர் டு த பெரிஃபெரி. 3வது என்னன்னா ஃப்ளவரிங் பேட்டர்ன். ரெசிமோஸில் எப்படி ஃப்ளவரிங் இருக்கும்? சென்ட்ரிபீட்டல் பேட்டர்ன் ஆஃப் ஃப்ளவரிங். ஓரத்தில் ஃபஸ்ட்டு பூக்கும், நடுவில் லாஸ்ட்டு பூக்கும். இங்கே எப்படி இருக்கும்? சென்ட்ரிஃபியூகல். நடுவில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பூக்கும், இது லாஸ்ட்டு பூக்கும். சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்டிடெர்மினேட், டிடெர்மினேட், ஆக்ரோபீட்டல், பேசிபீட்டல், சென்ட்ரிபீட்டல், சென்ட்ரிஃபியூகல். வரம்பற்ற வளர்ச்சி, வரம்புடைய வளர்ச்சி. மலர்கள் அடிமுதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். மலர்கள் நுனி முதல் அடி நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். மைய நோக்கு மலர்ச்சி முறை, மைய விலக்கு மலர்ச்சி முறை. இவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. உங்களுக்கு எங்கள் புக்கில் எதுவும் எக்ஸாம்பிள்னு ஸ்பெஷலாக சொல்லலை. வேறனா இதை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கான். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இது இன்ஃப்ளோரசன்ஸ்பா. இன்ஃப்ளோரசன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளவர் வரா. கொஞ்சம் அட்டென்டிவாக கவனிச்சுக்கோங்க. இனிமேல் தான் யூ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்.
Define a flower. பூனா என்ன? Flower is a modified condensed shoot meant for reproduction or it is a specialized structure adapted for reproduction. வளர்ச்சி குன்றிய உருமாற்றமடைந்த தண்டை தான் மலர் என்று அழைப்பார்கள். அந்த மலரில் இருக்க கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் எல்லாமே லீஃபோட மாடிஃபிகேஷன் மறந்துடாது. ஓகேயா? 1 minute வெயிட். வெல்கம். 1 minute வெயிட். 1 minute வெல்கம். சரி குழந்தைலாம், இப்போ ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டோன்னா இங்கே ஆக்ரோபீட்டல் சக்சஷன், பேசிபீட்டல், சென்ட்ரிபீட்டல், சென்ட்ரிஃபியூகல். சாரி, ஃப்ளார் வந்துட்டேன். சாரி, ஒரு இது வந்து தங்கம், அதனால் போயிட்டேன். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கணும்? பீட்டியோல் அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் த லீஃப். இலையோட காம்புக்கு இலை காம்புன்னு பேர். ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார் இஸ் செட் டு பி பெடிசல். மலரோட காம்புக்கு பூக்காம்பு சொல்லுவாள். The tip of the pedicel is said to be thalamus or a receptacle or a torus on which floral leaves are arranged. The மலர் காம்போட நுனிக்கு பேர் தலாமஸ் சொல்லுவா, ரிசப்டக்கல் சொல்லுவா, டாரஸ் சொல்லுவா. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. தலாமஸ் ஒரு ரிசப்டக்கல் ஒரு டாரஸ். வேற என்ன புக்கில் கொடுத்துருக்கா? ஆக்டினோமார்பி கொடுத்துருக்கா, ஜைகோமார்பி கொடுத்துருக்கா. இந்த டேர்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆரச்சமச்சீருடைய மலர், இருபக்க சமச்சீருடைய மலர். If you can divide the flower into two equal lobes at any plane, then we are calling it as actinomorphic flower which exhibit radial symmetry. ஒரு பூவை எந்த ஆங்கிளில் வெட்டினாலும் நம்மளால் 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ண முடியும்னா அந்த ஃப்ளவருக்கு ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், ஆரச்சமச்சீருடைய மலர்னு பேர். ரேடியல் சிமெட்ரின்னு அதை சொல்லுவாள். உன் புக்கில் ஆக்டினோமார்பிக், மஸ்டர்டு, டாத்துரா, சில்லி, அது 3 எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கா. கடுகு கொடுத்துருக்கா, ஊமத்தம்பூ கொடுத்துருக்கா, மிளகா கொடுத்துருக்கா. ஜைகோமார்பிக்னு வச்சுக்கோ. ஏன் சத்தியமூர்த்தி ஒரு பூன்னு வச்சுக்கோ, ஏன்னா நீங்கள் வெட்டணும்னு ஆசைப்படுறீங்க. If you can divide the flower into 2 equal lobes at only one plane, we are calling it a zygomorphic flower which exhibit bilateral symmetry. ஒரு பூவை ஒரே ஒரு ஆங்கிளில் வெட்டினால்தான் 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஜைகோமார்பிக் ஃப்ளவர்னு பேர். பைலேட்டரல் சிமெட்ரி அங்கே இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, பீ கொடுத்துருக்கா, பட்டாணி, நெக்ஸ்ட் குல்மகர் கொடுத்துருக்கா, பீன் கொடுத்துருக்கா, கேஷியா கொடுத்துருக்கா. இதை எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சில பூவை எப்படி வெட்டினாலும் 2 ஈக்குவல் ஹாஃபாக வெட்டவே முடியாது. அப்போ அது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏசிமெட்ரிக்கல் ஃப்ளவர், அதாவது சமச்சீரற்ற மலர்னு சொல்லுவோம். கேனா இண்டிகா, கல்வாழைன்னு ஒரு செடி இருக்குது. அதோட பூவை நம்ம எப்படி வெட்டினாலும் 2 ஈக்குவல் ஆஃபாக வெட்ட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், டாத்துரா, சில்லி. ஜைகோமார்பிக் ஃப்ளவர், எக்ஸாம்பிள் பீ, குல்மகர், பீன் அண்ட் கேஷியா. ஏசிமெட்ரிக்கல் ஃப்ளவர், சமச்சீரற்ற மலர், அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது கேனா இண்டிகா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பூவில் ஃப்ளோரல் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செப்பல்ஸ் இருக்குது, எவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டேமன்ஸ் இருக்குது, எவ்வளோ கார்பெல்ஸ் இருக்குது, அதை வச்சுட்டு ட்ரைமெரஸ், டெட்ராமெரஸ், பென்டாமெரஸ்னு பிரிச்சிருக்கான். If the floral parts are 3 or its multiples, trimerous. ஒரு பூவில் இருக்க மலர் இலைகள் 3 மடங்காக இருந்தால் ட்ரைமெரஸ்னு சொல்லுவா. இது மோனோகாட்டில் இருக்கும். மோனோகாட்டில் ட்ரைமெரஸ் ஃப்ளவர் இஸ் காமன். If the floral parts are 4 or its multiples or 5 or its multiples, we are calling it as a tetra or pentamerous flower. 4 மடங்காவோ 5 மடங்காவோ இருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் டைகாட். ஸோ நீட்டுக்கு முக்கியம். Trimerous flowers are present in monocot. Tetra and pentamerous flowers are present in dicot. மூவங்க மலர்கள்
ஒருவுத்தலை தாவரங்களில் காணப்படும். 4 மலர்கள் இருவுத்தலை தாவரங்களில் காணப்படும். அதுக்கப்புறம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது பிராக்ட்னு கொடுத்துருக்கா. பிராக்டுங்கிறது லீஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்டியோல் அப்படின்னா ஃப்ளவருக்கு கீழே இருக்க ப்ரொஜெக்ஷனுக்கு பிராக்டியோல், பூக்காம்பு செதில்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹைப்போகைனஸ், எபிகைனஸ், பெரிகைனஸ்னு 3 வார்த்தை கொடுத்துருக்கான். சூலக மேல்மலர், சூலக கீழ்மலர், சூலக சூழ்மலர். இது எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு வரலாம். எல்லாமே ஓவரியை பேஸாக வச்சுட்டு தான், சூர்ப்பையை பேஸாக வச்சுட்டு தான். ஓவரி இஸ் above and other floral parts present below the ovary, then the ovary is said to be superior. A flower with superior ovary is known as hypogynous flower. சூர்ப்பை மேலே இருக்கணும், அதுக்கு கீழே கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம்லாம் இருக்கும். அது மாதிரி இருந்தால் அந்த ஓவரியை சுப்பீரியர் சொல்லுவா. எந்த ஃப்ளவரில் சுப்பீரியர் ஓவரி இருக்கோ அதுக்கு ஹைப்போகைனஸ்னு பேர். ஓவரி இஸ் பிலோ and other floral parts are arranged above the ovary, then the ovary is said to be inferior. ஓவரி கீழே இருந்து பாக்கி எல்லாம் ஓவரிக்கு மேலே இருந்தால் அந்த ஓவரிக்கு இன்ஃபீரியர், கீழ்மட்ட சூர்ப்பைன்னு பேர். எந்த ஃப்ளவரில் இன்ஃபீரியர் ஓவரி இருக்கோ அவளை எப்பிகைனஸ் ஃப்ளவர்னு சொல்லுவான். 3வது தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஃப் த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் த மிடில் ஆஃப் த ஓவரி, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, ஓவரியோட மிடில் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அரேஞ்ச் ஆகிடுதுன்னா அதை ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் ஹாஃப் சுப்பீரியர் ஓவரின்னு சொல்லுவா. அதில் இருக்க ஃப்ளவருக்கு தான் பெரிகைனஸ், சூலக சூழ்மலர்னு பேர். சூலக மேல்மலர், சூலக கீழ்மலர், சூலக சூழ்மலர். 3ஓட எக்ஸாம்பிளும் ரொம்ப முக்கியம். ஓம் புக்கில் என்ன பண்ணியிருக்கா, ஹைப்போகைனஸ்க்கு மஸ்டர்ட், சைனா ரோஸ், பிரிஞ்சால், இது 3 எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கா. அடுத்தது எப்பிகைனஸ் இருக்கு பாருங்களேன், கீழ்மட்ட சூர்ப்பை, கோவா, குக்கும்பரை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கா. அடுத்தது பெரிகைனஸ் சொன்னேன் பாருங்களேன், ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் ஹாஃப் சுப்பீரியர், அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ளம், ரோஸ், பீச். அப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், சைனா ரோஸ் அண்ட் பிரிஞ்சால். எப்பிகைனஸ் ஃப்ளவர் எக்ஸாம்பிள் கோவா, குக்கும்பர். Perigynous, half inferior or half superior, plum, rose and peach. Next, parts of the flower என்ன முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும். Calyx, the green colored part, அதெல்லாம் முக்கியம் இல்லை. The main function of calyx is to protect the flower in the bud stage. கேலக்ஸோட முக்கியமான பணி புல்லுவட்டம், மலர் மொட்டா இருக்கிறப்ப பாதுகாக்கிற பணியை செய்யும். அதான் இங்கே கொடுத்துருக்கா. சேர்ந்திருந்தா கேமசெபாலஸ், ஃப்ரீயாக இருந்தால் பாலிசெபாலஸ். இணைந்தது இணையாதது அது முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் இஸ் கொரோலா. The colored portion of the flower is said to be corolla. It is formed by the union of petals. பெட்டல் சேர்றதுனால சேரும், உருவாகும். என்ன முக்கியம்னா ரொம்ப முக்கியம், the function of the corolla is to attract the insects for cross pollination. cross pollinationக்காக இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணுறது தான் அவளோட வேலை. இங்கே வரப்ப நீ பிக்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். பிக்மெண்ட் படிக்கிறப்பயே குளோரோஃபில்ஸ், கெரோட்டினாய்ட்ஸ்லாம் படிச்சுட்டு போய், பிளாஸ்டிட் படிச்சுட்டு போய், குளோரோபிளாஸ்டிட், குரோமோபிளாஸ்டிட், லியூகோபிளாஸ்டிட்னு படிச்சுட்டு போய். இங்கே குரோமோபிளாஸ்டிட் இருப்பா, அதனால தான் கலர்டாக இருக்கும். அது அந்த ரீசன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும், அது இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்தது எஸ்டிவேஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் அகைன் ஃபார் எக்ஸாம்பிள், த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம், phyllotaxy. ஸ்டெம்மில் லீஃப் அரேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு phyllotaxyன்னு பேர். The mode of arrangement of veins and veinlets in the leaf blade or the lamina is called venation. லீஃப் பிளேடில் வெயின்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கு வீனேஷன்னு பேர். இப்போ என்ன சொல்கிறேன், the mode of arrangement of sepals or the petals in the flower bud is said to be estivation. ஒரு மொட்டுல செப்பலும் பெட்டலும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்காலோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்டிவேஷன்னு சொல்லுவோம். வால்வெட் எஸ்டிவேஷன், ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் அண்ட் வெக்ஸலரி எஸ்டிவேஷன்னு 4 கொடுத்துருக்கான். நான் எஸ்டிவேஷன்லாம் நான் ஃபுல்லாக போல இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக அடிச்சிடுறேன். செப்பல் ஆர் த பெட்டல் மீட்டிங் பை எட்ஜஸ் வித்தவுட் ஓவர்லாப்பிங் இஸ் கால்ட் வால்வெட் எஸ்டிவேஷன். செப்பலோ பெட்டலோ ஜஸ்ட் மீட் பண்ணானா அதுக்கு வால்வெட் எஸ்டிவேஷன்னு பேர். ஓகேயா? அடுத்தது twisted estivation. One margin of the petal is internal
Another margin is external. One is internal, external, internal, external. One margin is overlapped. Another margin is overlapping. Twisted estivation. Then imbricate அப்படின்னா imbricate either ascendingly or descendingly சொல்லுவா. நம்ம புக்ல imbricateல one petal is completely internal, one is external, the remaining three are partially internal or partially external இருந்தால் அதுக்கு imbricateனு பேர். டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் தான் உங்களுக்கு முக்கியம். அதை தான் புக்கில் வெக்ஸலரி எஸ்டிவேஷன்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஃபேபேசி ஃபேமிலியில், லெகுமினோசி ஃபேமிலியில், பி ஃபேமிலியில் அது ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வால்வேட் எஸ்டிவேஷன் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, நான் நிறையா போல எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர், காட்டன், இது 3 வால்வேட்டுக்கு எக்ஸாம்பிள். ட்விஸ்டட் எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கா, ட்விஸ்டட் வர சமயத்தில் உங்களுக்கு இட் இஸ் கால்டு வால்வேட்டுக்கு சைனா ரோஸ் கொடுத்தாச்சு அண்டேமா. வால்வேட்டுக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம், சாரிப்பா, வால்வேட்டுக்கு உங்களுக்கு கேலோட்ரோபிஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, எருக்கஞ்செடியை கொடுத்துருக்கா. ட்விஸ்டட் எஸ்ட்னா ஏன்னா அந்த வால்வேட் இருக்கு பாருங்களே, வால்வேட்டை ஹைபிஸ்கஸோட செப்பல்லையும் இருக்கும். ஓகே, உன் புக் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோ. வால்வேட் கேலோட்ரோபிஸ் கொடுத்துருக்கா, ட்விஸ்டட் த பெட்டல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர், காட்டன் கொடுத்துருக்கா. இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் கேஷியா அண்ட் குல்மகர் கொடுத்துருக்கா. அண்ட் ஃபைனலி வெக்ஸலரி எஸ்டிவேஷன் லெகுமினோசி, ஃபேபேசி ஃபேமிலியில் இருப்பா, பீ பிளான்ட்ல இருப்பா, ஆர் பீன்ல இருப்பா. இதில் தான் அங்கே படிச்சிருப்பேன். ஸ்டாண்டர்ட் பெட்டல் ஆர் வெக்ஸலம், விங் பெட்டல் ஆர் ஆலே, கீல் பெட்டல் ஆர் கரீனா, டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் ஆர் வெக்ஸலரி எஸ்டிவேஷன் படிச்சிருப்பேன். அதை இந்த இடத்துல மறந்துடாதீங்க. அப்போ வால்வெட் எஸ்டிவேஷன் தொடு இதழ் அமைவு கேலோட்ரோபஸ், twisted estivation China rose, lady's finger and cotton, imbricate estivation cassia and gulmagar, and finally vexillary estivation seen in the family Fabaceae or Leguminosae. Inga P kuduthirukam, bean kuduthirukam. So these examples are very important. Then androecium. Androecium is the male reproductive part formed by the union of stamens. Stamen சேர்றதுனால ஃபார்ம் ஆகிறது androecium. 12th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் அதை படிச்சிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னங்க முக்கியம், அது எப்படி யுனைட் ஆகிருக்கு அதை வச்சுட்டு மோனடல்ஃபஸ், டயடல்ஃபஸ், பொலியடல்ஃபஸ், சிஞ்சனீஷியஸ், எபிபெட்டாலஸ், அது மாதிரி நிறையா டைப் வருது. அதை மட்டும் பார்க்கணும். எக்ஸாம்பிள் உன் புக்கில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், அந்த ஸ்டாமினோட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கான். ஸ்டாமினேட் அப்படின்னா மேல் ஃப்ளவர்னு அர்த்தம். ஸ்டாமினோட் அப்படின்னா ஸ்டெரைல் ஸ்டேமன் அர்த்தம். சில பிளான்ட்டில் ஸ்டேமன் ஸ்டெரைலாக இருக்கும், மகரந்தத்தால் ஸ்டெரைலாக இருக்கும், மேலே இருக்க ஆந்தர் ஸ்டெரைலாக இருக்கும், அன்ஃபெர்டைலாக இருக்கும். அவளை ஸ்டாமினோட்னு சொல்லுவா. கேஷியான்னு நம்ம படித்தோம் பாருங்களே, ஏசிமெட்ரிக்கல் ஃப்ளவர், சமச்சீரற்ற மலர். அந்த கேஷியாவும் ஸ்டாமினோடுக்கு எக்ஸாம்பிள். இங்கே ஸ்டாமினோடுக்கும் அதுதான், அதேமாரி அங்கே படித்த ஏசிமெட்ரிக்கல் ஃப்ளவருக்கும் அதான் எக்ஸாம்பிள். கேஷியா கேனா இண்டிகா, கல்வாழை செடி இருக்குது பாருங்களே, அது ஏசிமெட்ரிக்கல் ஃப்ளவருக்கு எக்ஸாம்பிள். ஸ்டாமினோடு இருக்குது பாருங்களே, அந்த ஸ்டாமினோடுக்கு எக்ஸாம்பிள்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எபிபெட்டாலஸ். If the stamens are connected with the petals, we are calling it as epipetala stamens. சில பிளான்ட்ல என்ன ஆகும், ஸ்டேமன் பெட்டலோட ஒட்டின்னு இருக்கும், எபிபெட்டலஸ். மோனோகாட்டாக இருந்தால் டெப்பலோட பீரியாந்தோட ஒட்டின்னு இருக்கும், அதுக்கு எபிஃபில்லஸ்ன்னு பேர். லிலியேசி ஃபேமிலி படிச்சிருப்பேன் அது. அதே மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப சொலானேசி ஃபேமிலி இருக்கு பாருங்களே, அது பெட்டலோட ஸ்டேமன் ஒட்டின்னு இருப்பா, எபிபெட்டாலஸ். அப்புறம் மால்வேசிலையும் உண்டு. நெக்ஸ்ட் உங்களுக்கு மொனடல்ஃபஸ், டயடல்ஃபஸ், பொலியடல்ஃபஸ், சிஞ்சினீஷியஸ்னு 4 வார்த்தை கொடுத்துருக்கான். அடல்ஃபி அப்படின்னா பண்டில்னு அர்த்தம், கற்றைன்னு தமிழில் சொல்லுவாள். மொனடல்ஃபஸ், stamens are united in a single bundle. Diadelphous, stamens are united in 2 bundles. Polyadelphous, stamens are united in many bundles. அப்போ உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மானடல்ஃபஸ் சைனா ரோஸ் கொடுத்துருக்கா, டயடல்ஃபஸ் பீ பிளான்ட் கொடுத்துருக்கா, பாலியடல்ஃபஸ் சிட்ரஸ் கொடுத்துருக்கா. இதை தவிர உங்கள் புக்கில் சிஞ்சினீஷியஸ் தர நான் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா பின்னாடி இந்த வருஷம் நீட்டில் உங்களுக்கு ஆஸ்ட்ரேசி கம்பாசிட்டேன்னு ஒரு ஃபேமிலி படிச்சிருப்பேன், ட்ரைடாக்ஸ் ப்ரொகும்பன்ஸ் வர்றது சன்ஃப்ளவர் ஃபேமிலியில் படிச்சிருப்பேன். அங்கே சிஞ்சினீஷியஸ்னு ஒரு வார்த்தை வரும். ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டேமனில் ஃபிலமெண்ட் தனியாக இருந்து
anther fuse ஆயிருந்தா அதுக்கு syngenesious-னு பேர். Filaments of the stamens are free and the anthers are fused. We are calling it as syngenesious stamens. மகரந்த கம்பி தனியாக இருந்து மேலே இருக்க ஆந்தர் ஒட்டின் இருந்ததுன்னா அதுக்கு சிஞ்சினீஷியஸ்னு பேர். ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியில் இருக்க சிஞ்சினீஷியஸ் கண்டிஷனை ஞாபகம். அப்புறம் உன் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த ஸ்டேமன் வித்தியாசப்படும். சில ஃபிலமெண்ட் பெருசாக இருக்கும், சில ஃபிலமெண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ லென்த் ஆஃப் த ஸ்டேமன் ஆல்சோ வேரி. அதுக்கு எக்ஸாம்பிளாக சால்வியாவும் மஸ்டர்டும் கொடுத்துருக்கான். ஸோ இவ்வளோ எக்ஸாம்பிள் வருது பாருங்க. இந்த பேரால எடுத்துட்டேன்னா ஸ்டாமினோடு, இங்கே எக்ஸாம்பிள் தரல, கேஷியா ஞாபகம். எப்பிபெட்டாலஸ் ஸ்டேமன்ஸ், எப்பிபெட்டாலஸ் ஸ்டேமன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. எப்பிபெட்டாலஸுக்கு பிரிஞ்சால், கத்திரிக்காய் கொடுத்துருக்கா. இது சொலனேசி ஃபேமிலியில் வருங்கிறத மறந்துடாத. அதே மாதிரி எப்பிஃபில்லஸுக்கு லில்லி கொடுத்துருக்கா. லில்லியேசின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அல்லி இருக்குது பாருங்களேன், அந்த ஃபேமிலி, அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. மானடல்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், அதை தான் சைனா ரோஸ்னு கொடுத்துருக்கா. டயடல்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபேபேசி ஃபேமிலி ஃபுல்லாக ஞாபகம். பீ பிளான்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. பாலியடல்ஃபஸ்க்கு சிட்ரஸ் கொடுத்துருக்கா, எலுமிச்சம்பழம். இதை தவிர ஸ்டேமனோட லென்த்து வித்தியாசப்படுறதுக்கு சால்வியா, மஸ்டர்ட், இங்கேயே எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் we come to gynoecium. Gynoecium is a female reproductive part formed by the union of carpels. கார்பல் சேர்றதுனால ஃபார்ம் ஆகும். ஓவரி இருக்கும், ஸ்டைல் இருக்கும், ஸ்டிக்மா இருக்கும்லாம் நீங்கள் படித்தது. After fertilization, the ovules are converted into seed and the ovary is converted into the fruit wall or the pericarp. Fertilization முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓவியூல் சீடாக மாறும், ஓவரி ஃப்ரூட்டாக மாறும். அந்த ஃப்ரூட்டை தான் நம்ம பெரிகார்ப்னு சொல்லுவா. எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப்லாம் வார்த்தையை படிச்சிருப்பேன். அதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பூவில் 5 கார்பல் இருக்கான்னு வச்சுக்கோ. 5 பேரும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு சின் கார்பஸ்ன்னு பேர். 5 பேரும் தனியாக இருந்தால் அப்பு கார்பஸ்னு பேர். இஃப் த கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட், வி ஆர் காலிங் இட் அஸ் சின் கார்பஸ். இஃப் த கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ, வி ஆர் காலிங் இட் அஸ் அப்பு கார்பஸ். இதை ஏன் சொல்கிறேன்னா ஃப்ரூட்டில் இந்த வார்த்தை முக்கியம். சிம்பிள் ஃப்ரூட், அக்ரிகேட் ஃப்ரூட்னு 2 படிச்சிருப்பேன். தனிக்கனி, திரள் கனி. இப்போ மேங்கோ இருக்கு பாருங்களேன், இது சிம்பிள் ஃப்ரூட் வச்சுக்கோங்க. அக்ரிகேட் ஃப்ரூட்டுக்கு உங்களுக்கு கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தா பழத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, சிம்பிள் ஃப்ரூட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் அ சிங்கிள் ஃப்ளவர் வித் சின் கார்பஸ் கைனோசியம். சிம்பிள் ஃப்ரூட்டுங்கிறது கார்பல் ஃபியூஸ் ஆகி ஒரே ஒரு ஓவரி இருந்தால் அதுலேருந்து தான் ஃபார்ம் ஆகும். அப்போ கார்பஸ்லேருந்து தான் அக்ரிகேட் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். அக்ரிகேட் ஃப்ரூட் இஸ் ஆல்சோ டெவலப்டு ஃப்ரம் அ சிங்கிள் ஃப்ளவர் வித் பாலிகார்பலரி அப்போ கார்பஸ் கைனோசியம். அதில் நிறையா கார்பல் இருப்பா, எல்லா கார்பலும் தனித்தனியாக பிரிஞ்சிருப்பா, அதுலேருந்து நிறையா ஃப்ரூட்லெட் ஃபார்ம் ஆகும். அப்போ சிம்பிள் ஃப்ரூட் ஃபார்மேஷனுக்கு யார் காரணம் அப்படின்னா சின் கார்பஸ் கைனோசியம். அக்ரிகேட் ஃப்ரூட்டுக்கு யார் காரணம்? அப்போ கார்பஸ் கைனோசியம். மல்டிபிள் ஃப்ரூட் நீங்கள் படிச்சிருப்பேன், பலாப்பழம்லாம், அது எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்னா இன்ஃப்ளோரசன்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டேன்னா பிளாசன்டேஷன் கொடுத்துருக்கா, மறந்துடாதீங்க. அப்போ கார்பஸ்க்கு இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கா, லோட்டஸும் ரோஸும் கொடுத்துருக்கா. சின் கார்பஸ்க்கு உன் புக்கில் மஸ்டர்டும் டொமேட்டோவும் கொடுத்துருக்கா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது நான் இன்றைக்கி பிளாசன்டேஷனோட முடிச்சுடுறேன். நாளைக்கு மத்தியானம் 12 o'clockலேருந்து 1 o'clock இதில் பாக்கி இருக்கக்கூடிய என்ன உண்டோ அதை பற்றின ஒரு சின்ன ஐடியா தரேன் உங்களுக்கு. அப்புறமா அனாட்டமி போய்க்கலாம். ஓகேயா? இப்போ இதில் நீங்கள் பிளாசன்டேஷன்னா என்ன சார்? பிளாசென்டா சூழ் ஒட்டுமுறைன்னு தமிழில் சொல்லுவா. Placenta is a cushion-like tissue present in the ovary wall. The mode of distribution of placenta in the ovary wall is said to be placentation. அந்த சூற்பை உள்ள இந்த சூழ் ஒட்டு திசுன்னு சொல்லுவோம். அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ அதுக்கு பிளாசன்டேஷன்னு பேர். நீங்கள் எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஜினல் விளிம்பு சூழ் ஒட்டுமுறை, பேசல் அடிச்சூழ் ஒட்டுமுறை, பெரைட்டல் சுவர் சூழ் ஒட்டுமுறை, ஆக்சைல் அச்சு சூழ் ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேப்பா, இந்த பேர்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன வருது? மார்ஜினல் பிளாசன்டேஷன். இந்த மார்ஜினல் பிளாசன்டேஷனுக்கு நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கான்னா பட்டாணி செடியை கொடுத்துருக்கான். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மறந்துடாதீங்க. அடுத்தது எடுத்துட்டோம்னா ஆக்சைல் பிளாசன்டேஷன், அச்சுசூல் ஒட்டுமுறைக்கு ரோஸ், டொமேட்டோ, லெமன், இது 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். 3வது பெரைட்டல் பிளாசன்டேஷன், அதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் இருக்கு பாருங்களேன், அதுதான் எக்ஸாம்பிள். இங்கே கொடுக்குறப்ப என்ன கொடுத்துருக்கான்னா பெரைட்டல் கொடுக்குற சமயத்தில் நம்ம புக்கில் கொடுத்தது மஸ்டர்ட் அண்ட் ஆர்ஜிமோன் கொடுத்துருக்கான். தென் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷனுக்கு டயாந்தஸ் அண்ட் பிரைம் ரோஸ் கொடுத்துருக்கான்.
பேசல் பிளாசன்டேஷனுக்கு சன்ஃப்ளவரையும் மேரிகோல்டையும் கொடுத்துருக்கா. ஸோ தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ மார்ஜினல் கொடுத்துருக்கா, பேசல் கொடுத்துருக்கா, ஆக்சைல் கொடுத்துருக்கா, பெரைட்டல் கொடுத்துருக்கா, ஃப்ரீ சென்ட்ரல் கொடுத்துருக்கா. 5க்கும் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காலோ இது எல்லாத்தையும் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தது மார்ஃபாலஜியில் ஒரு குட்டியூண்டு பேஸ் பார்த்தோம். இந்த குட்டியூண்டு பேஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து 1 o'clock இது மாதிரி லைவ் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய பாக்கியும் அனாட்டமியும் உங்களுக்கு போகிறேன். தேங்க்யூ வெரி மச். Thanks a lot. Good night. Thank you.